பிஜேபிக்கு தேவையான தலைப்பு செய்தியோ இல்லை பிஜேபிக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் தான் சாப்பாடு பழக்கம்லாம், ஆனால் எனக்கு சைட் டிஷ் அந்த வீட்டு தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பொருள். காங்கிரஸோட வளர்ச்சியை மாநிலத்தில் திமுக தடுத்ததுனால தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே சார். நாங்கள் வளரணும்னா நீங்கள் கட்டிங் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்குன்றது சொல்லுவோம். நீங்கள் கூட்டினீங்கள கூட்டம் இன்னைக்கு டெல்லியில் மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு, திமுக வெளிநடப்பு போஸ்டரு, கெஜ்ரிவால் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், ராகுல் காந்தி இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணுறாருன்னா அந்த போஸ்டர் அதெல்லாம் வச்சு இன்னைக்கு அதுதான் டெல்லியில் பேச பொருளாயிடுச்சு. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே கண்ணியமான அரசியல். இந்த அரசியல் எதுவுமே பண்ணாமல் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, எடுத்த உடனே இவர் தலையிடுறாரு தமிழ்நாட்டு அரசியலில். எத்தனை பூத்து தெரியுமா தமிழ்நாட்டில்? ஒரு நாகரிகமாக நியாயமாக நடுநிலையாக அரசியல் பண்ண தெரியாதா? எல்லாம் மோசம். புதுசாக ஒருத்தர் பயங்கர மாற்றம்னு வந்தார் பாருங்க, சூப்பர், எக்ஸலண்ட். இவங்களே பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற அரசியல் அதை விட மோசமாகுது. அடுத்தடுத்து ஒரு துறையிலிருந்தே இவ்வளவு விஷயங்கள் வெளிவருது. ஏன் அதிகாரியே தான் நம்ம ஆட்சியாளர்கிட்ட போக மாட்டேங்க. ஹார்ட் டிஸ்க்கு காணாம போச்சுன்றது ஒரு பிரச்சனை, வீட்டில் ஃபேன் ஓடலைன்றது இன்னொரு பிரச்சனை. அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருந்தானா காணா போனா என்ன? எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தது யாரு? கேட்டு வாய்ப்பு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா காலில் வந்து முதல்ல கடிக்குது, தாமரை சிக்குது, அப்புறம் மீன் முதுகுல கடிக்குது, அப்புறம் சேருக்குது, நீந்த முடியலன்னா இதெல்லாம் முன்னாடியே மக்களுக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுவீங்க? அதான் இப்போ சந்தர்ப்பவாதம்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க சார். விமர்சனம்லாம் இல்லை, இது சந்தர்ப்பவாதம் தான். Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது சார். நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ விவகாரம் குறித்த பல்வேறு விஷயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் கூட்டணி தோல்விக்கு பிறகு திமுக இந்த கூட்டத்தில் கலந்துக்காம தங்களோட அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் காங்கிரஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் கலந்துக்காதது, அதாவது இந்த கூட்டத்தில் கலந்துக்காதது திமுகவுக்கு என்ன பின்னடைவை நம்ம பார்க்கலாம் சார்? அதாவது திமுகவுக்கு பின்னடைவு, மற்றவர்களுக்கு முன்னடைவு அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே தோற்று போயிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. தோற்று போயிட்டு உட்காந்தவங்க வந்து மக்கள் பிரச்சனையை எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்றதை வச்சு தான் அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு ஆட்டம். பட்டு கூட்டணின்றது தேவை. அது வந்து கடைசி அந்த ஒரு வருடம் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு வருடத்தில் அதை நீங்கள் கரெக்டாக கட்டுக்கோப்பாக எடுத்துக்கணும். இதே இந்தியா கூட்டணி வந்து இதற்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்துட்டு ஒரு ஒத்துமையாக இருக்கிற மாதிரிலாம் காட்டினாங்க. கடைசி நேரத்தில் நிதிஷ்குமார் ஒரு பெல்ட்டி அடித்தார். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வரா மாதிரி இருந்தவர் வராமல் போயிட்டார், அவர் என்டிஏ கூட்டணியில் போயிட்டார். அந்த காரணங்களால் தான் வந்து அன்றைக்கி வந்து இந்தியா அலையன்ஸால் வந்து சரியாக வந்து ஜெயிக்க முடியல, அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் இப்போது சேர்றது, பேனர் வைக்கிறது, பேசுகிறதுலாம் முக்கியம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து 2029 அடுத்த தேர்தல். 2008 டிசம்பரில் இருந்து 2029 மே மாதம் வரலாம் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி காமனாக சேரும்போது என்னென்ன போராட்டங்கள், மக்களுக்காக என்ன விஷயங்கள், இதில் எந்த கட்சி இருக்குது எந்த கட்சி இல்லைன்றதான் இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் எந்தெந்த விஷயங்கள் முக்கியம் அப்படின்றது பார்க்கணும். இதுதான் என்னோட பேசிக்கான அவுட்லைன். பட் மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நீட் தேர்வு ரத்தாகட்டும், அடிக்கடி கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதும், அப்புறம் மாநில சுயாட்சிகள் சம்மந்தமான விஷயம், அதுக்கப்புறம் போதிய அளவுக்கு மத்திய அரசு வந்து பணம் கொடுக்காம போகிறது, குதிரை பேர் அரசியல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நேற்று வந்து அதெல்லாம் பெருசாக பேசுபொருள் ஆன மாதிரி ஆகலை. எது பேசுபொருளாகி எது தலைப்பு செய்தி ஆகி போச்சுன்னா, திமுக வரல, திமுக இந்திய கூட்டணியிலேருந்து வெளியேற்றம் அப்படின்னும் போது அதை ஒரு நாளைக்கு முன்னாடி பிரதமரே வந்து காங்கிரஸ் வந்து திமுகவில் முதுகில் குத்திச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு தேவையான அந்த தலைப்பு செய்தியோ இல்லை பிஜேபிக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. இது குறிப்பாக வந்து ராகுல் காந்தியோட அவசர போக்கு, ராகுல் காந்தி அவரோட முதிர்ச்சி இல்லாத தன்மை தான் வெளிப்பட்டு நேற்று பிரதமருக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது திமுக வெளியில் போச்சு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் தான் வெளியில் போய் தாவேக்காவோட நட்பு பாராட்டுது. கூட்டணிக்கு முன்னாடியுமே தாவேக்கா மீது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது அவங்களே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவங்க, கிரீஷ் சோடங்கர் போன்றவங்க, அதுக்கப்புறம் மாணிக்கம் தக்கப்புறம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வீட்டில் தான் சாப்பாடு பழக்கம்லாம், ஆனால் எனக்கு சைட் டிஷ்ஷாக அந்த வீட்டு தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பொருள்.
அதெல்லாம் வெளிப்படையாக பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க போயிட்டாங்க. போனவங்க சொல்லிட்டு போல எதுவும் பண்ணல. இல்லை இப்போ இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி உடையாமல் இருந்திருக்கணும்னா நாங்கள் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறோம், வெளியிலேருந்து ஆதரவு. எப்போ வேணும்னாலும் நாங்கள் வந்து அதை நாங்கள் வாபஸ் வாங்குவோம். நல்ல ஆட்சி அவங்க கொடுக்கணும். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு கட்சி கூட நின்று ஜெயித்தோம். அந்த கூட்டணியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தோற்று போயிட்டோம். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை. இருந்தாலும் மக்கள் கொஞ்சோண்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த 5 சீட்டை வந்து பிரயோஜனமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதனால் விஜய் அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். அவர் நல்லா ஆட்சி பண்ணாருன்னா நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம். அவர் மக்கள் விரோதமாக எதனா பண்ணார், இல்லை மக்களுக்கு போதிய அளவுக்கு அவரோட ஆட்சி சந்தோஷத்தை கொடுக்கலன்னா அப்போ நாங்கள் கூட்டணியிலேருந்து அந்த ஆதரவை விலகிக்குவோம். மற்றபடி எங்களோட கூட்டணியானது திமுகவோட தான் கூட்டணி. திமுக வந்து இதனால் மனசு கஷ்டம் வரலாம், ஆனால் நாங்கள் வந்து அதை பேசிக்குவோம். ஏன்னா தமிழ்நாடு நல்லதையும் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் வந்து பதவி கிடைக்குது, ஒரு மாநிலத்தில் வந்து கூட்டணி கிடைக்குது அப்படின்னு போகிற ஒரு கட்சி கிடையாது. இந்திய கூட்டணி ஒன்று வந்து உருவாக்கியிருக்கிறோம். பிஜேபி எதிர்க்கிறது தான் எங்களோட பிரதான நோக்கம். ஒரு 2 எம்எல்ஏ வந்து அமைச்சர் ஆகிறதுன்றது எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மனசுத்தனமாக ஒரு தோரணையாக எடுத்து அந்த அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே போல் காங்கிரஸோட வளர்ச்சியை மாநிலத்தில் திமுக தடுத்ததுனால தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே சார். அது திமுக மேலே தவறு இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அது திமுக வந்து சங்கர மடமோ இல்லை திமுக வந்து 4 பேருக்கு வந்து அறக்கட்டளை நடத்தி சேவை செய்கிறதுக்கு வரல. நீங்கள் எப்படி கட்சி நடத்தி ஏழை பழைகளாக இருக்கிறவங்களெல்லாம் பெரிய பெரிய பெரும் பணக்காரராக ஆகிறதுக்கு காங்கிரஸ் பேரியக்க முயற்சி பண்ணி சில பல ஏழைகள் அதிகமான பணக்கார அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கொள்கை நோக்கம் தான் அவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு கொள்கை நோக்கத்தில் தான் அதிமுகலையும் இருக்குது. அதையே முழு நேர பேச்சாக தான் வந்து பாஜக பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வந்து நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை. வாய்ப்பு கட்சா ஆட்சி நவுத்தணும், டெண்டர் விடணும், ஊழல் பண்ணணும், கட்டிங்கு கரப்ஷன், இதுதான் மொத்த இந்தியாவில் தான் நடக்குது. இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. இல்லை நாங்கள் வளரணும்னா நீங்கள் கட்டிங் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்றது சொல்லுங்கள். இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு 2 கட்சின்னு பார்த்தா தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி. சரி, எப்படி கோட்டீஸ்வரன் வந்து இதை ஒன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி இதே கேரளாவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு சில அமைச்சர்கள் ஆளாயிருக்கிறாங்க. அவங்களோட முக்கிய தலைமையில் இருக்கிறவங்க பினராயி விஜயன் மீதே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கிறது. தங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் கூட கைது வரலாம் போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் சான்ஸ் கிடைச்சவங்க சான்ஸ் கிடைக்காது. இல்லை தமிழில் சொன்னால் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சவங்க அள்ளி போட்டுக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்கலன்னா நேர்மையான அரசியல் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. இதுதான் நிதர்சனமாக இருக்கிற உண்மை. இதில் வந்து எங்கேருந்து காங்கிரஸை வளர்க்குறது? உங்களுக்கு ஏதோ நீங்கள் உழைக்கலை, நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசலை. இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஆட்சி மாற்றம் கிடையாது, 5 வருஷம் கொள்ளடிக்கிறதுக்கு உனக்கு லீஸ் கான்ட்ராக்ட் மக்களாக பார்த்து கொடுக்குறது. ஏன்னா எந்த ஆட்சி வந்து எந்த காட்சி போனாலும் இந்த ஊழல், லஞ்ச லாவண்யம், போத கலாச்சாரத்தை வச்சு ஒரு வியாபாரம், டாஸ்மாகில் 10 ரூபா அப்படின்றது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் பண்ணுறதுன்றது காமனாக வருது. ஒரு சிலது உடனே நடக்கும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. குவாரி மணல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. டிரான்ஸ்ஃபருக்கு வேலைக்கு காசு வாங்கின்னு பண்ணுறதுலாம் 1 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. இந்த காலதாமதம் தான் கட்சி மாறுதே தவிர்த்து மிச்சபடி காட்சிகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு கஷ்டப்பட்ட கட்சி அப்படின்லாம் பேச தோணுது, ஆசையாக தான் இருக்குது. தாத்தா காமராஜர் வளர்த்து விட்ட கட்சி. ஆனால் ஐயா காமராஜருக்கு பின்னாடி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியா அப்படின்றத கேள்வி கேட்டால் இதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த கட்சியை வளர்க்கணும், நாங்கள் என்றைக்கு வளர்ந்து எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துலனா அதுக்கேற்ற வாக்கு வங்கி நீங்கள் வச்சுருக்கணும். 89 அன்றைக்கே கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கணும். நீங்கள் ஏன் கேட்கல? ஏன்னா உங்களுக்கு டெல்லியில் உங்கள் குதிரை ஓடணும். அன்றைக்கி பெருசாக லம்பாக கட்சி இருந்தது. என்ன கட்சி இருந்தது? பெருசாக பெரிய ஊழல், மத்திய அளவில் ஊழல் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருந்ததுனால மாநிலத்தில் இது சின்னது, இதனால் என்ன வந்துட போகுது, நம்ம தான் பெரிய துறையெல்லாம் வச்சுருக்கிறோன்றதுனால அப்போ தான் கோல்கேட் வந்தது, 2G ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. கூட சொல்லும்போது வந்து 2G ஸ்கேம் இல்லை, எவ்வாறு கோட்டீஸ்வரன், நான் ஸ்கேமுன்னு சொல்லலை, நான் ஊழல் நடந்ததுன்னு சொல்ல, நடக்கலன்னு சொல்ல, ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிக்கிறேன் நான். ரைட்டுங்களா? கோல்கேட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் நிலக்கரி வாங்கினதில், அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். புரியுங்களா? அப்போது உங்களுக்கு அந்த மத்திய துறையில் பதவி இருந்ததுனாலே, ஆட்சி இருந்ததுனால நீங்கள் மாநிலங்களை சரியாக கண்டுக்கலை. இன்றைக்கி மேலே ஒன்றும் இல்லை, 15 வருஷமாக தொச்சு வச்ச மாதிரி இருக்குது. அதனால் கேரளாவில் எதனா பண்ண முடியுமா, தமிழ்நாட்டில் எதனா பண்ண முடியுமா,
கர்நாடகாவில் நம்ம ஆட்சி தொடர வைக்க முடியுமா அப்படின்றது தான் ஓடுது. இதுதான் யதார்த்தம். இதை மறைப்பதற்காக ஏதோ இவர்கள் எல்லாம் புனிதர்கள் போல பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம இப்போ பாரதிய ஜனதா கட்சி குதிரை பேர அரசியல் பண்ணி ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண பொழுது மகாராஷ்டிரத்தில் பண்ணாங்க, கர்நாடகத்தில் பண்ணாங்க, ஓரளவுக்கு மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருந்தது. நம்ம அன்றைக்கெல்லாம் பேசின போது காங்கிரஸ் தோழர்கள் என்ன சொன்னாங்க, பத்திரிகையாளர் சொல்கிறது சரி, ஆமாம் இது குதிரை பேர அரசியல்னாங்க. இப்போ அதே தாவேக தலைவர் விஜய் பண்ணுறாரு. உச்சநீதிமன்றத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீனிவாசன் நினைக்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் போய் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டுக்கிறாரு. யாரெல்லாம் ராஜினாமா இந்த 15 நாள் 20 நாளில் பண்ணாங்களோ இதெல்லாம் குதிரை பேர அரசியல் சந்தேகமாக இருக்குது, இவங்களாம் தேர்தலே நிற்கக்கூடாது, தடை ஆணை கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய்கிறாரு. கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுது, கேஸ் எப்போ அட்மிட் ஆகுது தெரியல. இதெல்லாம் என்ன விதமான அரசியல்? இதை பற்றி எதுவும் பேசவே மாட்டேன்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, திமுக அதிமுக சேர முயற்சி பண்ணுது, இது ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. இதுதான் மொத்தமாக கூட்டி கழிச்சு. ஒரு சிலர் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நிறைய சொல்லுவாங்க, ஒரு சிலர் தலை பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பேபி அவர்கள்கிட்ட ராகுல் காந்தி பேசினார், அவங்க சொல்ல மாட்டாங்க, அதை நம்ம போன்ற பத்திரிகைகள் சொல்லுவோம். அதர் சைட் சொல்லணும் இல்லையா? என்ன கேட்குறேன்னா, 2 எம்எல்ஏ போட்டு விசிகாவை தூக்கி இன்னைக்கு முதலமைச்சராக நீங்கள் உட்கார வச்சுருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது, ரைட்டா? உட்கார வச்சுருந்தா ஜனங்க கோவப்பட்டிருப்பாங்களா? கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. ஜனங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது, ஏன்னா இதுவும் வந்து அண்ணன் தான் சொல்கிறார், யார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான் சொல்கிறார், என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றார்ல. சரி, முயற்சி பண்ணாங்க, உங்களுக்கு எங்கே சார் போச்சு தார்மீக அடிப்படையில்? எனக்கு என்ன தகுமோ, எனக்கு எது வருதோ அதுக்கு தான் நான் ஆசைப்படணும். புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து தாவேக்கா கூப்பிட்டு, எங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களெல்லாம் எதிர்த்து பேசணும், நீங்கள் வேணால் ஆட்சி அமைச்சிக்கங்க, நான் வந்து ஆதரவு தரேன், எனக்கு வந்து தாவேக்காவுக்கு ஒரு 20 அமைச்சர், முதலமைச்சர் பதவியும் ஒரு 5 அமைச்சரை எடுத்துக்கோங்க, ஆனால் ஜோசப் விஜய் எனும் நான் கேள்வி கேட்பேன். யாரை கேள்வி கேட்பேன்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை கேள்வி கேட்பேன். ஆட்சி ஒழுங்காக நடக்கணும். ஆட்சி யார் ஆட்சி? தாவேக்கா ஆட்சி. எனக்கு அனுபவம் இருக்குது இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு கோவம் வந்ததுன்னா நான் கேட்பேன், யூ பி த சிஎம். நான் நினச்சேன்னா சிஎம் எப்போ வேணால் மாற்றுவேன், ஏன்னா என்கிட்ட 108 இருக்குது, புரியுதா? அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 47 தான் இருக்குது அப்படின்னு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு சாய்ஸு. 2வது சாய்ஸு, விஜய் அவர்கள் போய் கடிதம் கொடுத்து அதிமுகவில் நீங்கள் மொத்தமாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க, பிஜேபி கூட இருக்காதீங்க, பிஜேபி வச்சா எனக்கு ஆகாது, ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அவங்கள இல்லை, டேர்ம்ஸு டெப்டி சிஎம் ஆகுறீங்களா, இருந்துக்கோங்க, இல்லைன்னா வேலையை பார்ப்போம், அப்படி பண்ணியிருந்தா கூட ஓகே, ரைட். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆசை கொஞ்சம் அதிகமாக கொண்டவர் தான், புரியுதுங்களா? அவரும் வந்து விட்டு குத்துன்னு போகிறவர்லாம் அப்படிலாம் கிடையாது. அவருக்கும் அடம் ஆசைகள் இருக்கிற ஒரு மனிதர் தான் அவரும் கட்சி எதுக்கு நடத்துகிறாரு? லைன்ஸ் கிளப்பில் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறதுக்கோசரம் கட்சி வச்சுருக்குறாங்களா? இல்லை, அவங்களும் அப்படி தான். இது 2வது சாய்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை 3வது சாய்ஸு 108 இதுதான் இருக்கேன் என்கிட்ட, நான் போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறேன், இஷ்டம் வந்தால் கூப்பிடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் பொழப்பை பார்த்துன்னு நான் என் மக்கள்கிட்ட திருப்பி போகிறேன், மக்கள்கிட்ட மறுபடியும் தீர்ப்பு கேட்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்னர் என்ன பண்ணியிருப்பார், பயந்து போய் இது விட்டா சிம்பத்தி ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பார். எப்போ நீ ஆட்சி அமைச்சிக்கோ, உனக்கு யார் ஆதரவு வராங்களோ நீ அதை ப்ரூவ் பண்ணிக்கோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற முறையில் கூப்பிட்றேன், மெஜாரிட்டியை காட்டுன்னு பண்ணியிருப்பார். இது எதுவுமே, இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே கண்ணியமான அரசியல். இந்த அரசியல் எதுவுமே பண்ணாமல் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, எடுத்த உடனே இவர் தலையிடுறாரு தமிழ்நாட்டு அரசியலில். எத்தனை பூத்து தெரியுமா தமிழ்நாட்டில்? உங்களை பிடிச்சி ஓட்டு போட்டோம், அது வேறு விஷயம். நிறைய வாட்டி காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணி இருந்தது, ராகுல் காந்தி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, இப்போவும் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் தலையிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு நாகரிகமாக நியாயமாக நடுநிலையாக அரசியல் பண்ண தெரியாதா? குதிரை பேர் அரசியல் இன்றைக்கி பேசி இன்றைக்கி நாடே வந்து கேவலமாக பார்க்குது. வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கேவலமாக பேசுகிறாங்க தமிழ்நாட்டை. வட இந்திய பத்திரிகையாளர்லாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக இருக்குது. இதுக்கு யார் காரணம்? 5 சீட்டு கொடுத்தா 108 கூட 5 சேர்த்தா 113 தான் வருது, மிச்சம் 5க்கு நொண்டுது, கணக்கு கூடவா தெரியாது? ஒரு வேலையை நான் வந்து ஒரு கொத்தனாருங்க, நான் வந்து செவரை பூச போகிறேன்னா அதை ஒழுங்காக பூசணும். இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பூசிட்டு பாதி இடம் வந்து தேய்ச்சிட்டு பாதி இடம் பட்டி பார்க்காம வரக்கூடாது. அது தொழிலுக்கும் அர்த்தம் கிடையாது, முறையும் கிடையாது. 5 சீட்டை வச்சுக்கிட்டு ஊருக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி எத்தனை போய் சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஆட்சியிலையும் பதவி அது இதுன்னு வாங்கி அந்த சைடு திமுக கூட்டணியில் ஒட்சி கிச்சு பண்ணி இன்றைக்கி கட்சியில் அது எங்கே வந்து நிற்கிது? இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக வெளிநடப்பு. திமுக வெளியில் போயிட்டு நீங்கள் கூட்டினீங்கள கூட்டம் இன்றைக்கி டெல்லியில் மக்கள் பிரச்சனைலாம் பேசுகிறதுக்கு, அதை பற்றி பேசலை. திமுக வெளிநடப்பு போஸ்டரு, கெஜ்ரிவால் என்ன சொன்னார்,
பினராயி விஜயன் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், ராகுல் காந்தி இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணுறாருன்னா அந்த போஸ்டர் அதெல்லாம் வச்சு இன்னைக்கு அதுதான் டெல்லியில் பேசு பொருளாயிடுச்சு. இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணியில் கலந்துகிட்ட திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட சில அணுகுமுறை வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, குறிப்பாக திமுக வந்து பலவீனமடை செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதற்கான அவசியம் என்ன சார்? இல்லை, திரும்ப என்ன நினைக்கிறாரு, நமக்கு ஆல்ரெடி இதனால கொஞ்சம் கெட்ட பேர் வந்துச்சு, நம்ம எதுக்கு இதில் வந்து ரொம்ப தொலைவு போனோம், நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான அரசியல் பேசுவோம். அவர் ஆரம்பத்திலேருந்தே அவங்களோட நிலைப்பாடு மாறி மாறி பேச்சுக்கள் இருந்தது, விமர்சனங்கள். முதல்ல திருமாவளவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, நீங்கள் தான் முதலமைச்சர்னு, அப்போவே சொல்லியிருக்கணும். ஏங்க எனக்கு 2 எம்எல்ஏ வச்சு நான் முதலமைச்சர் ஆனேன்னா இந்த பஞ்சாயத்தெல்லாம் தாங்க முடியாது. இன்னொன்று விஜய்க்கு ஏதோ நான் வந்து கெட்டது பண்ண மாதிரி ஆகிடும், இது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நல்ல அரசியல்வாதி. அந்த முடிவு சரியானது இல்ல அப்படின்னு நான் திரும்ப சொல்லிட்டேன்னு சொல்றேன். எப்போ சொன்னாரு? ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க போனப்ப அங்க இருந்த சிலர் வந்து எல்லாரும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பாதியை மறைச்சிட்டு மீதி பாதியை பேசிட்டு இருக்கிறாங்க. நடக்கல, இது எதுவுமே நடக்காததை பத்தி நிறைய பேசுறீங்கல்ல, நடந்த விஷயங்களை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்க? இப்போ போதை கலாச்சாரம் இருக்குது, சம்பந்தப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ஓடுது செய்தியில், ரைட்டா? என்ன நிலைப்பாடு, யாரு என்ன ஏது பேசுவீங்களா? கரண்ட்டு கட்டு ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு பூரா கரண்ட்டு கட்டு எல்லா இடத்துலையும். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா அம்பத்தூர், மேடவாக்கம், முகலிவாக்கம், அப்புறம் இந்த சைடு வந்துட்டு பெரம்பூரில் எம்ஆர் நகர், சர்மா நகர், திருவள்ளூர் நகரில் கரண்ட்டு அடிக்கடி போய் வருதான். ரெட் ஹில்ஸில் கரண்ட்டு பிரச்சனை, மணல்மேடு, அதுக்கப்புறம் மப்பேடு, அம்பத்தூர், அப்புறம் இந்த சைடு எடுத்திங்கன்னா மணலி, புதுநகர், எல்லா இடத்துலையும் கரண்ட் கட்டுது. கட்டையை வேணும்னே புடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறாங்க. ஆதாரம் இருக்குன்னு. சரி, ஆதாரம் இருக்குது, ஃபியூஸ் கட்டை புடிங்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாம், திமுக வேணும்ட்டே பண்ணுறாங்க, ஃபியூஸ் கேரியர் புடிங்கிட்டு போகிறாங்க, என்ன பண்ணலாம் சார்? ஹெல்மெட்டு திருடுற ஊர் சார், செருப்பு திருடுற ஊர் சார். என் வீட்லேயே ஃபியூஸ் கேரியர் புடிங்கிட்டு போய்க்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். அதுதான் சின்ன சின்ன திருட்டு நடக்கும்போதே கோழி திருடுறவன், பெட்ரோல் திருடுறவன், ஃபியூஸ் கேரியர் திருடுறவனா அன்றைக்கே பிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. நம்ம தான் வளர்த்து விட்றோமே எல்லாத்தையும். சின்ன கேஸுக்கு சின்ன கம்ப்ளைண்ட்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தா எத்தனை நடவடிக்கை எடுத்தாங்க இந்த 20 வருஷத்துலேயே இல்லை 10 வருஷத்துலையா? அந்த மென்டாலிட்டியே கிடையாது. ஆடு தானே போனால் போகுது, நாய் தானே போனால் போகுது, மோட்ரு, இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் நிறைய பேர் வீட்டிலேருந்து திருடி போயிருக்கோம். பிவிசி பைப் இருக்கு இல்லைங்களா, வெளியில் மழை நீருக்கு போட்டு வைப்பாங்க, அதை வச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. எதுக்குன்னா இப்படி 4 வாட்டி வலிச்சா வந்துடும். இல்லை இரும்பு சாமான் எதனா இருக்கா பார்த்தோன்னு தூக்கின்னு போயிரு. வான்கோழியெல்லாம் திருடின்னு போயிருக்காங்க சார், பார்த்தா நல்லா புசுன்னு தூக்கின்னு போயிடு. அது என்னன்னா அன்றைக்கி போதைக்கு அது எத்தனை போய் விற்றா ஒரு 100 ரூபா 200 ரூபா வரும். அது அன்றைக்கி பொழுதாச்சு, ஒரு பைப் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கிட்டு பார்த்தா, திடீர்னு போய் பூச்சிங்கன்னா பைத்திய மாதிரி நடிப்பான். இதே வேலை மாதவரத்தில் இது ஒரு கேஸ் ஒன்று. என்னன்னா ஒரு 10 தெரு நடக்க வேண்டியது, எந்த வீட்டு பைப்பு மழைநீர் பைப்பு லூஸ் ஆகுதோ அதை ஆட்டி உடச்சி கைட்டு 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் மழையில் வெயிலில் ஊறி ஒரு மாதிரி இருக்கும், வலிச்சிங்கன்னா வந்துடும் உருவின்னு. அதை அப்படியே என்ன பண்ணணும், போட்டு உடச்சிடணும். அங்கேயே திருப்பி அது பயன்படாது, பில்டிங் ஓனரே கண்டுபிடிச்சி வந்தாலும் பயன்படும். அது 2-3 உடச்சி பையிலையோ இல்லை வண்டியிலையோ போட்டு எடுத்துன்னு போய் பிளாஸ்டிக் கடைக்காரனுக்கு போட்டு பக்கத்தில் டாஸ்மாகில் போய் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடும். இதுதான் இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்புறம் இன்றைக்கி ஃபியூஸ் கேரியர் போகிறது, இப்போ ஃபியூஸ் கேரியர் போகிறதா மொத்த அரசியலே அடங்கி இருக்குதா? சரி, ஃபியூஸ் கேரியர் ஒரு இடத்துல திருடின்னு போயிட்டான், எல்லா இடத்துலையுமா ஃபியூஸ் கேரியர் போச்சு? அணில் தான் காரணம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னாரா? அப்போ அவர் அணில் நல்லா கிண்டல் பண்ணாங்களா? கரண்ட்டு கட்டுற கம்பி கட்டுற கதையெல்லாம் போடுறாங்க பாருங்கன்னு பேசினாங்களா? அந்த மாதிரி தான் இது போகும் விட்டா. ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை என்னன்றது புரிஞ்சுக்கணும், எங்கே தன்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது யதார்த்தமான உண்மை. ஓகே, இப்போ எங்கே பிரச்சனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மேபி ப்ரொடக்ஷன் வந்து பத்தலை அப்படின்றது தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 இது வந்து குறையுது நம்ம யூனிட்டு. இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது? கிலோவாட் அதை எப்படி சரி பண்ணுறது? எவ்வளோ தேவை நமக்கு? அப்போ அதை எப்படி இது பண்ணுறது? இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போது ஏசி வந்து இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்துடுறாங்க, வெயில் தாங்க முடியல, உழைக்கிறாங்க, ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டுமே வெயிலில் போட்டுக்கலாமேன்னு போடுறாங்க. அது எப்போ போடுறாங்க? கஷ்டப்பட்டு போய் இந்த விளம்பரமாக டிவியில் இங்கே வாங்கோ அங்கே வாங்கோ, கம்மியாக கொடுக்குறோம், 100 ரூபா குத்தி எடுத்துன்னு போயிடுங்க, 1 ரூபா குத்தி எடுத்துன்னு போயிடுங்கன்னு எல்லாம் கொடுக்குறாங்க ஏசியை. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க வந்து வீடு பெருசாக இருதோ சிறுசாக இருதோ ஒரு ஏசி ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. தப்பு கிடையாது, எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் ஏசி இருந்தால் நல்லது தான், உடம்புக்கு வேறு பிரச்சனை வராது. அப்புறம் அதை பற்றி யாரும் கேட்க போகிறது இல்லை, இயற்கையை பற்றி போட்டுக்கிறாங்க. நைட்டில் வேலையை முடிச்சுட்டு வரேன், நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், நான் வந்து ஒரு பால் வியாபாரம் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கீரை விற்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு
ஒரு ஆசிரியராக ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன். நைட்டு வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் நான் கண்ட சுகம். நைட்டு படுத்தா தூங்கி காலைல எழுந்துச்சி குழப்ப பார்க்கறதுக்கு லோன்னு ஓடணும், இவ்வளோதான். வந்து போட்டு ஏசியை போட்டால் அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடுது, அப்புறம் கரண்ட்டு போடுது. இருந்த ஃபேனும் ஓடல, ஏசியும் ஓடல, ஒன்றும் ஆகலை. குழந்தை ஒரு சைடு கத்துது. ஒய்ஃபு சாதாரணமாகவே டென்ஷன் ஆனாங்கன்னா உருன்னு இருப்பாங்க. எல்லாம் வந்தவொடனே எல்லாம் நான் பண்ணுறான், புறப்பட்டு இபி ஆஃபீஸ்க்கு போகிறான். ஃபஸ்ட்டு ஃபோனை போடுறான், ஃபோன் எடுக்கலை. எத்தனை வாட்டி போனாலும் எடுக்கலை. அங்கே போனால் பூட்டிக்குது, ஒரு குண்டு பல்பு தான் எரியுது, ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதான் நடக்குது 15 நாளாக. இல்லை ஓட்டு போட்டவங்க எங்க ஆட்சி அமைஞ்சதுலேருந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான விமர்சனங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக முன்வைக்கப்படுதோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த மின்சாரத்துறை சார்ந்த நிறைய பிரச்சனைகளும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது சார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த மின்தடை ஏற்படுறது, மின்துறை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க்குகள் திருட்டு போகிறது, கடந்த காலத்தில் ஏற்பட்ட மின்வாரியத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியதில் ஏற்பட்ட முறைகேடுகள் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு துறையிலிருந்தே இவ்வளவு விஷயங்கள் வெளிவருது சார். இது கடந்த கால ஆட்சியோட தவறுகளை சுட்டி காட்டும் விதமாக இந்த தீர்ப்புகளோ இல்லை இந்த நடவடிக்கைகளோ அமைதா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை சரியாக கையாளலை அப்படிங்கிற விதமாக நம்ம பார்க்கலாம்? ஏன் அதிகாரியே தான் போனோம், ஆட்சியாளர்கிட்ட போக மாட்டோமா சார்? உங்களுக்கு வந்து பிரச்சனையை சமாளிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும், புரியுதுங்களா? திமுக பீரியடில் தவறுகள் இருந்தது, ரைட்டா? உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தவறுகளை ஒரு சிலது ஒத்துக்கோங்க. ஹார்ட் டிஸ்க்கு காணாம போச்சுன்றது ஒரு பிரச்சனை, வீட்டில் ஃபேன் ஓடலைன்றது இன்னொரு பிரச்சனை. இது சாதாரணமான பிரச்சனை. லட்சக்கணக்கான வீட்டில் வந்துட்டு கரண்ட்டு நைட்டில் கட் ஆகி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருந்தானா காணா போனால் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு நாள் கரண்ட்டு கட்டினா கரண்ட்டு பியூஸ் கேரியர் பிடுங்க தருதில்ல, வந்து கரண்ட்டை வந்து அப்படியே 4 பேர் எதில் என்ன பண்ணுறீங்க, பா யார்ப்பா கரண்ட்டு கட்டலப்பா, கட்டப்பா, கரண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், அப்புறமா வந்து அதிகாரி பார்த்து கரண்ட் வாங்கிக்கப்பா, பேச தெரியுதில்ல. உங்கள் சம்பளம் எங்கேருந்து வருது? அரசு நிர்வாகத்துக்கும் அரசு எல்லாருக்கும் மக்களோட வரி பணத்துலேருந்து வருது. என்னைக்குன்னா ஒரு நாள் இப்போ ஏதோ ஃபைன் மாதிரி ஏதோ போடுறதா சொன்னாங்க. எவ்வளோ அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க இபி ஆஃபீஸர். எப்படி இருப்பாங்க? பயங்கரமாக இருப்பாங்க. ஒரு நாள் நேற்று 24 கட்டியிருக்கணும், இன்னைக்கு 25 ஆயிடுச்சு, நான் கட் பண்ணிட்டேன். போயிட்டு அப்புறம் கட்டிட்டு எடுத்துன்னு வந்து காட்டினோன்னா அவர்கிட்ட அந்த லைன்மேன்கிட்ட, சார் கொடுங்க சார்ண்ணா. இல்லைங்க அது வந்து நீங்கள் போய் ஆஃபீஸில் சொல்லிட்டு வாங்க, அப்போ தான் கொடுக்க முடியும்னா. ஒன்றும் இல்லை, அதை பிடிங்கிட்டு இருப்பார். பியூஸ் கேரியர் காணா போச்சுன்னாங்கல்ல, அதேமாரி இவரும் பியூஸ் கேரியர் எடுத்து கையில் வச்சுன்னு இருப்பார், அவ்வளோதான். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கரண்ட்டு பில்லையும் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் ஏதோ காசு, நான் சாப்பிடல கீப்பில்லை ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, 200 500 கொடுத்தோன்னா அவர் சொல்லி விட்டோன்னா ஈன்னு ஒரு சிரிப்பு வரும். இந்த கேவலம் எப்பவுமே இருக்குது தானே, புதுசாக இப்போ தான் வந்திருக்குதா? இதெல்லாம் வந்து இப்போ ஒரு தண்ணியில் குதிக்க போகிறீங்கன்னா தண்ணி ஆழம் எவ்வளோ, என்ன ஏது, அதில் முதலகுதா, மீனுக்குதா, சேருக்குதா, தாமரைக்குதா பார்த்து தானே குதிக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தது யார் வாய்ப்பு கேட்டு வாங்கிட்டு வந்தது? இது சாக்கடை, இது கேவலம், அரசியல் மோசம்ன்றது தெரியாதா? இதெல்லாம் புனித நீரா? கேட்டு வாய்ப்பு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா காலில் வந்து முதல்ல கடிக்குது, அதுக்கப்புறமா வந்து தாமரை சிக்குது, அப்புறம் மீன் முதுகில் கடிக்குது, அப்புறம் சேருக்குது, நீந்த முடியலன்னா இதுதான் இருக்குது. இப்போ உங்களுக்குன்ட்டுன்னு நேர்மையாக ஆக்கிட முடியுமா? தாவேக்கு ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு துறை எல்லாத்தையுமே அப்படியே நேர்மையாக ஆக்கிடலாமா? ஐயா வள்ளுவரோட இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடலாமா? 20 நாளில் லஞ்சத்தையே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம் வாயில், புரியுதுங்களா? லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் ஊரெல்லாம் போய் 20 நாள் சொல்லிட்டு வந்தால் லஞ்சம் போயிடுமா? 38 லட்சம் டிவிஎஸ்சில் பிடிச்சிங்களா பத்திரப்பதிவு துறையில், அது என்னது? அது இனாமா? அது ஜாலியாக கொடுத்தாங்களா ஜனங்க? பரவாயில்ல, பேங்க்குக்கு நான் கோடிக்கணக்கில் வட்டி கொடுக்குறேன், நீங்களும் ஒரு 50,000 ரூபா எடுத்துங்க சார், நான் வந்து 60 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன், உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துன்னு போங்க சார், அப்படியே தான் சந்தோஷமாக கொடுத்தாங்களா ஜனங்க? வயிற்றுலையும் வாயிலையும் கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் கொடுக்குறது லஞ்சம். அதில் வந்து போய் அப்படியே நிற்கணும், பயந்துன்னு டோக்கன் நம்பர் கூப்பிடும்போது நிற்கணும். அது பார்த்தா பாதி நேரம் வரும், திடீர்னு வந்து லீவில் இருப்பாங்க, எவ்வளோ இருக்குதுங்க. அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேட்டவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க கதையாக. இது ஏதோ இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது தான் இது. ஓகே, மாற்றம் கீற்றம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, லஞ்சம்லாம் அப்புறமா ஒழிச்சிக்கலாம், உடனே ஒழிக்கணும். ஃபஸ்ட்டு கரண்ட்டு கட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்கு காணும், அப்புறம் பியூஸ் கேரியர் பிடிங்கின்னு போயிட்டாங்க, அதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க காலத்து ஜோக்கு. ஹார்ட் டிஸ்க்கு காணோன்னா புது ஹார்ட் டிஸ்க்கு போய் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கி அப்படியே மவுண்ட் ரோட்டில் வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே இருக்குது, 3/4 கிலோமீட்ரு. ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கும் மவுண்ட் ரோடுக்கும் எவ்வளோ நேரம்? 3/4 கிலோமீட்ரு. நடந்து போனால் 5 நிமிஷம், சைக்கிளில் போனால் 3 நிமிஷம், பைக்கில் போனால் 2 நிமிஷம் தான். 38 ஹார்ட் டிஸ்க்குக்கான தமிழ்நாடு பூரா கரண்ட் கட் ஆகுது. இது ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் என்ன நினைக்கிறோம், வேறு மடைமாற்றம். என்ன மாற்றம்?
நடைமாற்றம் செய்ய மடைமாற்றம். சரி 200 யூனிட் கரண்ட் சொன்னீங்கல்ல, அதில் என்ன ஆர்டிஸ்க்கு காண போச்சா? ஏன் சொன்னதை செய்யலை சார்? சப்ஜெக்ட் தெரியலன்னா சப்ஜெக்ட் தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரில அப்படின்னு நான் உணர்ந்து என்னோடய தப்புகளை உணர்ந்தால் தான் நான் திருத்திக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஓகே. அந்த காரணங்களால் தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டுக்கிறது, எம்ஜிஆர் அவர்களோட பேட்டிகளையே ஒன்று எடுத்து ஆழி பதிப்பகம்னு நினைக்கிறேன், புஸ்தகமாக போட்டுக்கிறாங்க எம்ஜிஆரோட பேட்டிகள்னு. அப்போ எத்தனை அளவுக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிருப்பார்? தவறு எது, அதுக்கப்புறமா அலட்சியம் எது, அப்புறம் இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அதாவது அலட்சியம் முக்கியமா, தப்பு முக்கியமா, தவறு எது, தப்பு எது, அலட்சியம் எது அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தில் எது எது எப்படி எப்படின்ற மாதிரிலாம் இலக்கணம் சொல்லியிருப்பார். இந்த அரசியல் கட்சி தோத்துச்சுன்னா விட்டு ஓடுறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேட்டியில் சொல்லியிருப்பார். அவங்களாம் சுயநலவாதிகள் சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கட்சி தோத்துச்சு, அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ இறந்துடுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடைத்தேர்தல் வேண்டாம், மக்கள் பணம் விரயமாகுது, தேவையில்லாத செலவு, எந்த கட்சியிலேருந்து இறந்துட்டாங்களோ அந்த கட்சிக்கு அதை கொடுத்துடணும். எவ்வளோ சிந்தனை இருந்திருக்கு பாருங்கள். ஒரு நியாயமான முறையில் இருக்கட்டும். அதாவது நான் ஆளுக்கிற கட்சியாக இருக்கிறேன்னா எதிர்கட்சியாக இருக்கிறேன்ற அது முக்கியம் இல்லை. அந்த ஒரு தார்மீக பொறுப்பு. இறந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த வேட்பாளர் ஓட்டு போட்டாங்க, அந்த வேட்பாளர் உயிரோடலை, அந்த கட்சிக்கு கொடுத்துருங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது கேட்கும்போது? இதெல்லாம் பண்ணாமல் ஓட்டு போட்டு ஜெயிச்ச ஒரு கட்சியில் இருந்து அவரு இந்த சிந்தனையில் இருந்தார். ஆனால் அவர் கட்சிக்கு நீங்கள் நடக்கிறது என்ன? ராஜினாமா செஞ்சுட்டு சேர்றீங்க. 15 நாளில் நீங்கள் கலர் மாறுறீங்க. அப்போ அவர் நினச்சது ஒன்று, ஆனால் இன்னைக்கு கட்சிக்கு நடக்குது. அதுக்குமே அவங்க பிரதானமாக சொல்கிறது திமுக சேர பார்த்தாங்க, அந்த அதிருப்தி. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அமைச்சரவையில் பதவி, இங்கேருந்து தாவறது ஒரு முடிவு, அங்கே போய் சேரது ஒரு முடிவு, 2 அரசியல் முடிவு, 2 மந்திரி சபை, 1 ராஜ்யசபா இங்கிட்டு, 1 ராஜ்யசபா அங்கிட்டு, இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதெல்லாம் முன்னாடியே மக்களுக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுவீங்கன்னு? அதான் இப்போ சந்தர்ப்பவாதம்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்களே சார். விமர்சனம்லாம் இல்லை, இது சந்தர்ப்பவாதம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ரைட்டா? கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்குது, அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. என்னன்னா எங்கள் அதிமுக உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடும். நம்ம விஜய் அவர்களும் இதில் இருக்கணும், தொடுப்பில் இருக்கணும், டிஎம்கே கூட பார்த்துக்கலாம். டிஎம்கே கூட சார் ராகுல் காந்தியோட அந்த ஷார்ட் சைட்னஸ், பிரச்சாரத்துக்கு கூட வரல. தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி வந்தாரா? 2 இடத்துல வந்தார், பட் அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சாரம்னா என்னன்னா 2 இடத்துல சும்மா தமாஸ்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில சட்டமன்ற தொகுதியெல்லாம் போய் அந்த வேட்பாளரை கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தி, இவர் தான் கை சின்னத்தில் நிற்கிறார் பார்த்துக்கோங்க, எதனா பிரச்சனைனா இவர் கேட்பார், இவர் செய்வார், ஊழல் வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், உங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி தன்னோட வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டு மக்கள்கிட்டலாம் நன்றி சொல்லிவிட்டு ஓட்டை கேட்டுட்டு உங்கள் நம்பிக்கைக்கு இது பாத்திரமாக இருப்போம், எங்களை நம்புங்க, ராகுல் காந்தியை நம்புங்க, இவரை நம்புங்கன்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம் கொடுத்து ஓட்டு வாங்குறது. புரியுது? சும்மா மேடையில் 4 இடத்துல, அதுவும் நீங்கள் என்ன பிரதமரா? வெறும் சும்மா 2 இடத்துல ஷோ காட்டு போகிறதுக்கு சார்? எதிர்கட்சி சார், தெருவாக போவானா, உழைக்க வேணாம், மக்களை சந்திக்க வேணாம். என்ன நீங்களும் தெருவாக போய் ஓட்டு கேட்கல, கிராமமாக அவரும் ஓட்டு கேட்கல, உங்களுக்கு அவரை பிடிக்குது, அவருக்கு உங்களை பிடிக்குது, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பே இந்த நிலைப்பாடை காங்கிரஸ் எடுக்காமல் இருந்ததுக்கான காரணம்னு ஒன்று பேசுகிறாங்களா சார்? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திமுக ஆதரவு காங்கிரஸ்காரர்கள் ஒரு சிலர் முடிவு யார் எடுக்கிறாங்க? சரி, இப்போ கூட்டணி முடிவு மாறினது யார் எடுத்தது? தேசிய தலைமை ராகுல் காந்தி. சும்மா இந்த தேசிய தலைமை கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலாம் போய் பொதுச் செயலாளர் முடிவு சொல்வார், தலைவர் முடிவு, எல்லாம் பூரா போய் அந்தந்த கட்சியில் தலைமை பதவியில் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் எடுக்கிறது தான். நானும் ரொம்ப நாளாக இந்த பொய்யை 20 வருஷமாக கேட்டுட்டேன். எங்கள் உயர்குழு கூட்டு முடிவு பண்ணோம். என்ன உயர்குழு கூட்டுனா முடிவு பண்ணோம்? மிக்சரு, லாலிபப்பு, அதுக்கப்புறமா எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தலைவர் நீங்கள் என்னவோ அப்படின்ற ஒரு நாம்கே வாசத்துக்கு தானே இருக்குது. உண்மையான ஜனநாயகம் இருக்குது. ஒரு தலைவரை கேள்வி கேட்டு 4 பேர் 4 விதமாக பேசுறதுனா அது கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்குது. அவங்களோட பலமும் அதான், பலவீனமாக அதான். பெட்ரோல் விலை ஏறிச்சு, என்ன தோழர் பண்ணுறதுன்னா, அடுத்த வாரம் பொதுக்குழு கூட்டிடலாம், அதுக்கு முன்னாடி செயற்குழு, அதுக்கு முன்னாடி மாநில குழு, ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி, அப்புறம் வேறு பார்லிமெண்ட்ரி கமிட்டி, மொத்தமாக இருக்கிறதே 150 பேர் தான் இருப்பாங்க. அதில் 10 கமிட்டி இருக்கும். அதுதான் அவங்களோட பலவீனம். ஆனால் அந்த கமிட்டியில் பேசுறது மக்கள் நலனாக இருக்கும்.
அதுலையுமே இப்போ பேபி அவர்கள் நடந்துக்கிட்டதில் எனக்கு வருத்தம். மாநில தலைவருக்கு கிட்ட நீங்கள் விட்டுடணும். ஸ்டேட் லீடர் இருக்கிறாங்க, யூ டாக் டு மை ஸ்டேட் பீப்புள். சண்முகம் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சிபிஐயில் தலைவர் இருக்கிறாரு, அவங்க முடிவு எடுக்கட்டும். முன்னாள் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எதுக்கு நீங்களும் ராகுல் காந்தி இன்னும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்னத்துக்கு பேசினீங்க? யாருக்கு தேவை? விஜய் அவர்களுக்கு தேவை. விஜய் பேசலையே, நீங்களாம் தானே பேசி கொடுத்தீங்க. சார், இந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு சண்முகம் அவர்கள் சொல்லும்போது, தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக ஒரு இடத்துல செயல்படும் போது திமுகவுடனான எங்களுடைய உறவு தொடரும், தாவேக்காவிற்கு நாங்கள் எதனால ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம திமுக கிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. விஜய் உறுதியான பாஜக முன்னெடுப்பை எடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் அவங்க கூட பயணிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருங்கிற காரணத்தை தாண்டி அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும் சார்? அதாவது எல்லாருக்குமே என்னன்னா, விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதே நேரத்தில் எல்லாரும் ஓட்டு போடல. ஃபெயிலு பாஸுன்னு எடுத்தா 3 பேரும் ஃபெயிலு. திமுக ஃபெயிலு, தாவேக்கா ஃபெயிலு, அதிமுக ஃபெயிலு. அந்த மினிமம் 118 வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபெயிலுன்னு அர்த்தம். ஃபெயிலான ஒரு ஆளுக்கு கிரேஸ் மார்க் போட்டு இவர் ஒருத்தராச்சும் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு வந்தது தான் இந்த முடிவு. இதுக்கு பாஜக கீஜாக்கான்லாம் சொல்லிக்கலாம். நான் பேசுறது புரிகிற மாதிரி சாமானியனுக்கு புரியணும்னா அதுதான். 3 பேரை ஃபெயில் ஆகிட்டா எப்படி, இதுக்காக தேர்வு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தம்பிக்கு மார்க்கை போட்டு சரிப்பா நீயாச்சும் பாஸ் ஆகி போப்பான்னு அனுப்பிடுறாங்க. போன தம்பி என்ன பண்ணுறாரு, ஃபெயில் ஆனவங்க கிட்டேருந்து அங்கே இன்னும் ஒரு 5 மார்க் இருக்குது அதையும் எடு, அங்கே ஒரு 10 மார்க் இருக்குது அதையும் எடுன்ற மாதிரி இதுதான் நடக்குது நாட்டில். முடிஞ்சிச்சு. எப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, ஐஎம் எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டிங்களோ 118 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா இன்னும் ஐயா ஆதவர்ஜினோ போன்றவர்கள்லாம் 90% அதிமுக வரும். அப்புறம் எல்லாருமே இந்த சைடு தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஐஎம்எல் எதுக்கு மாற்றி பேசுனீங்க? சரி, இப்போ அதெல்லாம் என்னென்ன கேட்டால் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல்ட்டாச்சு. இப்போ சிபிஐ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அது ஒரு கண்ணியமான நிலைப்பாடு. அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை சொல்கிறாரு, நாங்கள் கண்டி குரல் கொடுக்காமல் போயிருந்தோன்னா இன்னும் அதிமுகலேருந்து இன்னும் நிறைய பேர் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, அரசியல் போகிற போக்கு பார்த்த போனோன்னே அதிமுக எம்எல்ஏ ஒரு சிலரால் தாங்க முடியல. இவ்வளோ மோசமாக போகுது அரசியல், இந்த அரசியலே வேணாம், ராஜினாமா பண்ணிட்டு எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. இவங்க என்ன சேவை பண்ணணுமா? அதெல்லாம் இவங்கெல்லாம் யார்? வாய்ப்பு கிடைச்சா 500 கோடி பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் கெப்பாசிட்டி உண்டு. புரியுதுங்களா? சும்மா நானுமே யோசிப்பேன், என்னடா, ஏன்னா நானுமே ஒரு அரசியல் பாரம்பரியம் தான் எங்கள் குடும்பத்தில் அரசியல் நிறைய பேர் வீணாக போயிருக்கிறாங்க. கை காசு போட்டு கௌரவத்துக்கு இருந்து வீணாக போய் ஒரு அரசியல்வாதி எப்படி தோப்பாங்க, எவ்வளோ செலவாகுன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும். எல்லா கட்சியிலையும் இருந்தால் எங்கள் ஃபேமிலியில் இதாக இருக்காது. அப்போ ஒரு இது இருக்கும், என்னன்னா ஒரு அரசியல்வாதி ஃபேமிலி பார்த்தோம்னா எல்லாருமே இது பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, பாலிட்டிக்ஸா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ என்ன இதில் அப்படின்ற மாதிரி தெரியும். நம்ம வீட்டை பார்க்குறோம், நம்ம வீட்டில் யாரும் அந்த மாதிரி பதவியில் இதில் இல்லை, ஆனால் எல்லாருமே ஒரு பொறுப்பில் இருந்தவங்க. பதவி இது தேர்தல் கீர்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் இது பண்ணலை. ஏன் இப்படி ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க ஜனங்க அப்படின்னா எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. அரசியல்வாதிகளை ஏன் ஜனங்க அருவருப்பாக பார்க்குறாங்கன்ட்டு. எனக்கு அன்றைக்கி தேதியில் ஒரு சின்ன ஒரு காலேஜ் படிக்கும்போதோ கொல்லும்போதோ ஏன் இவங்க நம்மளை ஒரு மாதிரி அவர்ஷனாக இருக்கிறாங்கன்னா, அப்போ என்னென்னா அரசியல்வாதிகளோட லட்சணம் அப்படி இருக்குது. அது என் வீட்லேயே எனக்கு தெரியல, இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களும் ஆனால் பேரை கெடுத்துக்கல. ஆனால் அரசியல்வாதினா ஒரு நோயாளி மாதிரி தானே பார்க்குறாங்க. அரசியல்வாதி வியாதின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறீங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறீங்க, 15 நாளைக்கு மாறுறீங்க, இந்த கட்சியிலேருந்து அங்கே ஓடுறீங்க, அந்த கட்சியிலேருந்து அங்கே ஓடுறீங்க, கேட்டால் மக்கள் நலன்னு பொய் சொல்கிறீங்க. மக்கள் நலம் பண்ணுறதுக்கு அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இதெல்லாம் சந்தர்ப்பவாதம், இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்திய கூட்டணின்றது கட்சியில் உடஞ்சது தான் மிச்சம். அதே போல் அடுத்த தேர்தலில் திமுக தனித்து களம் காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சு அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு திமுக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தி கூட்டணியிலும் ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு. ஆப்போசிட்டில் பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அடுத்து மக்களவை தேர்தல் அப்படின்னு நம்ம வரும்போது திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? கிட்டத்தட்ட எனக்கு நம்ம அவங்க தனியாக தான் போவாங்க. இனிமேல்ட்டு எதுவும் கூட்டணிலாம் சேர மாட்டாங்க. அதாவது காங்கிரஸோட அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல சார், ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க இப்போதைக்கு நிலைப்பாடு தான். அதாவது திமுக ஆதரவோடு தான் அங்கே போஸ்டர்லாம் பெருசாக பதாகைகள் வந்திருக்கு டெல்லியில். ஒரு 20 கட்சிக்கு மேலே கூடுற இடத்துல நீ இதெல்லாம் பண்ணிட்டப்பா, இப்படிலாம் நியாயமா முதுகுல குத்துனேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு தெம்பு தைரியம் வேணும்ல, அது வச்சிருக்கிறாங்கல்ல, அதுதான் நிலைப்பாடு. எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டோம். எதிரி பிஜேபி, நீ துரோகி காங்கிரஸ் கட்சி,
எதிரியோட சண்டை செஞ்சுக்கிறேன், துரோகியோட சேர மாட்டேன்றதா அதுக்கு பொருள். ஓகே. சரி, நான் இப்போ இப்படி பேசுகிறேனே, 2028 இல்லை 29 சேர்ந்துட்டாங்க திடீர்னு மார்ச் மாதத்தில், திருப்பி ராகுல் காந்தி வந்து ஸ்வீட்டு மிட்டாய் ஸ்டாலினுக்கு ஊட்டுறாரு, என்னை வந்து கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியாது. அதுவும் நடக்கலாம். அது பேர் என்னது, அடிக்கடி கலர் மாறுமே, பச்சோந்தி. பச்சோந்திக்கும் நம்ம ஊர் அரசியல்வாதிக்கும் சண்டை விட்டிங்கன்னா பச்சோந்தி தோற்று போய்டும். ஐயோயோ நான் காட்டுக்கே போயிடுறேன், என்னால் முடியல, அதிகமாக என்னை விட பயங்கரமாக கலர் மாறுறாங்க. பச்சோந்தி 2 கலர் தான் மாறும், பச்சை ப்ரௌனு, இதுக்கு 2ல் தான் போகும். சம்டைம்ஸ் கிரே காட்டும். அது இப்போ மலைக்கு பேக்ரவுண்டுனா கிரே காட்டும், பச்சை கலரில் மரத்தில் இருந்தால் பச்சை கலருக்கு மாறும். அதுக்கப்புறமா வந்து கேமஃப்ளேஜ் என்று சொல்லுவாங்க, அந்த கலர் மாறும். நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக சால்வை கலரு, வேட்டி என்ன, சின்னம் என்ன, பயங்கரமாக மாறுவாங்க. அதனால் அந்த போட்டிக்குள்ளெல்லாம் நான் போகல. இன்றைக்கி சூழ்நிலையில் இது, அது நாளைக்கு யார் எப்படி யாரோட போவாங்க, யார் கூட இருப்பாங்கலாம் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொள்கை அரசியல் மீது எனக்கு சமீபமாக இல்லை, ரொம்ப நாள் அந்த கொள்கைன்றது மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க பயன்படுத்துகிற ஒரு கேடையோன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே சார். மக்கள் நலன் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் என்ன, எல்லாத்துக்கும் வந்து விஜயும் ராகுல் காந்தியும் தான் காரணம். இவ்வளோ நான் சொன்ன பாருங்க, அதை இந்த நியாயமாக கண்ணியமாக நடந்திருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, ஏன் ராஜினாமா பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. தாவேக்கா தான் எப்படி பண்ணிச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க, குறுக்கு கேள்வி நம்ம பத்திரிகையாளர்களை. நான் அதனால் இப்போ என்ன சொன்னேன்னா, தாவேக்கா பண்ணல, மதிமுக தான் பண்ணிச்சு. ஏன்னா மதிமுக அவங்களுமே தனிச்சின்னத்தில் போட்டியிருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போம், இப்போ எங்களுக்குமே அது ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு துரை வைகோ அவர்கள் சொல்கிறாங்க. அதான் 108 வந்தது இல்லை, அதனால் அப்படிலாம் பேச சொல்லும். இதே 130 140 வந்துட்டு இருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது, அவங்களும் அவங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ வந்து திராவிட வரலாறு தெரியுமா, கலைஞர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, வைகோ அவர்கள் வந்து கடைசியாக ஸ்டாலின் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட வாக்குறுதினா தெரியுமா, இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் கேட்குறேன்னா எதுக்கு அப்படி பேசுவானே முட்டு கொடுத்து, அப்புறம் எதுக்கு முட்டை கவுத்து விட்டு நட்டாத்தில் விட்டு ஓடுவானே. நீங்கள் வந்து ஒரு 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 ரொம்பவும் சப்போர்ட் பண்ண வேணான்ற. இனிமேல்ட்டு யாருமே இந்த கட்சிக்குமே பெருசாக பண்ணாதீங்க. ஏன்னா யார் எந்த கூட்டணியிலும் எப்போ முதுகில் குத்துறீங்க, சொந்த கட்சிக்காரர்கள் எப்போ அந்தந்த கட்சி தலைவரை விட்டு ஓடுங்கன்னு தெரில. அந்தந்த கட்சி தலைவரும் ஒரு சில நேரத்தில் மாண்பாக நடந்துக்க மாட்டாங்க. இதான் இந்த சமீப காலமாக பார்க்குற அரசியலினுடைய தன்மை எப்படி இருக்கு. இதில் இதெல்லாம் மோசம், புதுசாக ஒருத்தர் பயங்கர மாற்றம்னு வந்தார் பாருங்க, சூப்பர், எக்ஸலண்ட், இவங்களே பரவாயில்ல. நீங்கள் பண்ணுற அரசியல் அதை விட மோசமாகுது. காங்கிரஸையும் சேர்த்துக்கிறீங்க, ஊழல்வாதின்னு பேர் சொன்ன அதிமுகலேருந்து விட்டு ஓடி வரவங்களையும் சேர்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா தெரில, ராகுல் காந்தியை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா தெரில. கரண்ட்டுக்கு போனால் போச்சுன்னா இதை காணோம், ஹார்ட் டிஸ்கை காணோம். ஏங்க இந்த தெருவில் கரண்ட்டில் ஃபியூஸ் கேரியரை காணோம், பஸ்ஸு வரல, பசியோடு இருக்கிற என்ன இது. இன்னொரு சைடு ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுறதெல்லாம் ரீல்ஸாக போடுறாங்கங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க. காவல்துறையிலையும் மருத்துவமனையிலும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷமான சமிக்கை கிடையாது. மருத்துவமனையில் என்ன எல்லாம் போய்ட்டு ஹஹா ஜாலியாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அப்படியா பண்ணுறாங்க. சிரிப்பு சத்தம் கேட்குற ஒரு இடம், சந்தோஷம் மிட்டாய் பகிரப்பட ஒரு ஆஸ்பத்திரினா அது மகப்பேறு மருத்துவமனை தான். குழந்தை பிறக்கும் போது தான் அது இருக்குது. எனக்கு கேட்டால் அதுவே வந்து ஆயா பாட்டி காலத்தில் ஒரு சில அப்போல்லாம் சொல்லுவாங்க வீட்லேயே பிறந்தான்னு வாங்கலாம். எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பாலாம் எங்கெல்லாம் இப்போ ஆச்சரியமாக வீட்டில் எப்படி பிறப்பாங்க, ஆரோக்கியமாக இருந்துக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க, இறப்பும் இருந்திருக்குது, குழந்தைகள் இறப்பும். பட் அதை தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே மருத்துவமனையில் தான் குழந்தைகள் பெறணுன்ற மாதிரி ஒரு பாலிசி போயிருக்கோம். அது நல்ல திட்டம். ஏன் அப்படின்னா அந்த இறப்பு விகிதாச்சாரம் குறையப்பட்டு சிசுவும் சரி தாயும் சரி காப்பாற்றப்படும், அந்த புரிதல் இருக்குது. அதை தாண்டி எல்லா மருத்துவமனையிலும் போய் ரீல்ஸ் எடுத்து போடுறது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இது சரியில்லை, எக்ஸ்ரேக்கு ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க, இந்த ரத்த தான முகாம் வந்து இந்த இடத்துல ரத்தம் இல்லை, இந்த இடத்துல நாய் படுத்து கிடக்குது, ஃபோட்டோ எடுத்து செய்தி போடுறது வேறு, ரீல்ஸ் போடுறது விளம்பரம். எது மக்களுக்காக செய்கிறது, எது சுயநலத்துக்காக செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். யாருமே வந்து இப்போ பார்ப்போன்னா உள்ளே இருக்கிற பிரச்சனை எப்படி வெளில தெரியும் சார், உள்ளே இருக்கிற பிரச்சனை வெளில வரட்டும், அது செய்யறது விதம் வேறு. தெரியலன்னா தெரிஞ்சவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி காவல்துறையிலே புகார் கொடுக்குறாரு ஒருத்தர், ஒரு தாவேக்கா நிர்வாகி, ஒரு அந்த ஊர் எம்எல்ஏவை எதிர்த்தோ இல்லை யாரையோ எதிர்த்தோ இல்லை ஒரு கட்சிக்காரங்க எதிர்த்தோ ஏதோ ஒரு சண்டை, இல்லை இவர் இப்படி பேசிட்டார், அதை வந்து அந்த 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 போலீஸ் அவங்க இருக்கிறாங்க அப்படியே போட்டு ஒத்தையில் நிற்பவன் எவன்டா அவன்டா இவன்டான்னு போகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி எடுத்து போடுறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தோன்னா நினைக்கிறேன் காவல்துறைக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கும். இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, பகை சம்பாதிக்கிறீங்கள, உங்களுக்கு நல்லதா அது? யாரோ மேலே வந்து ஃபஸ்ட்டு என்ன சம்பாதிக்கிறீங்க,
நட்பு பாராட்டாமல் பகை சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதுனா ரொம்ப சந்தோஷமான இடமா? யாரெல்லாம் வந்து போவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? குற்றம் செஞ்சவங்க, ஏடாகூடமான ஆளுங்க, முல்லை மாதிரி முடிச்சவைக்கி, இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிக்கு உண்டானவங்க தானே வந்து போகிற இடம். எத்து போடுறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன பிச்சு பிள்ளானி ஐஐடி கேம்பஸ்ஸு இல்லை இமயமலை பீக்கு இல்லை அந்த மாதிரி எதனா பயங்கரமான அது ஒரு அதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டா ரீல்ஸ் போட்டுனுங்கிறீங்க. யார் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் போட்டுருந்தாங்களா? இப்படி காவல்துறை சம்மந்தமானது. அதாவதுங்க அந்த வீடியோஸ் வரும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வீடியோ வருனாவே ஏடாகூடமாக ஒரு பிரச்சனை, ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை இது பண்ணுற மாதிரி இருக்கும். தமாசுக்கு பண்ணுற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இப்போ இது இங்கேயே போச்சுன்னா அடுத்து கோர்ட்டுக்கு போவாங்க. கோயில் ஆல்ரெடி ஒருத்தர் கோயிலில் ஒரு சில நேரத்தில் பண்ணுறது தீமிதியெல்லாம் எதை பண்ணோம்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீல்ஸு கலாச்சாரம் இருக்குது பாருங்கள் பா, அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஓகே சார். அதே போல் ஆட்சி பொறுப்பேற்று நாளையோட ஒரு மாதத்தை நிறைவு செய்கிறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை கையெழுத்து போட்ட முதல் நாள் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் இன்றைய தினம் தொடங்கி வைக்கிறாங்க. நீ வரும் நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க மாற்றிக்கணும் சார்? குறிப்பாக நிர்வாக ரீதியாக என்னென்ன விஷயங்களை இவங்க சரியாக கையாள தொடங்கணும்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள்கிட்ட நிறைய பேசணுங்க. ஃபஸ்ட்டே வந்து தாவேக்கா நிறைய மக்களை சந்திக்கலை, மக்களை கம்மியாக சந்தித்து தான் ஜெயித்தாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் மக்கள் வந்து அவங்க மீது வச்சுருக்காங்க. இப்போ தாவேக்கா தான் மக்களுக்கு திருப்பி அதை கைமாறு செய்யணும். மக்கள் கொடுத்த அந்த வெற்றியை வந்து நான் அதை பற்றி எதிர்பார்க்கல. நான்லாம் வந்து அந்த விஷயத்தில் கணிக்க தவறிட்டேன். இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நான் சும்மா போட்டேன், இது மாதிரி வரும்னு தெரியாது, எங்கள் வீட்டில் சும்மா ஒரு 2 ஓட்டு போடுவோமே மாற்றத்துக்கு இதே உங்களை பார்த்துன்னு, பட் இப்படி ஆகும் தெரியாது அப்படி ஆகும் தெரியாது ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இவர் வந்தது தான் கரெக்டு, என்ன தான் இவர் பண்ணுறாரு தெரியணும், ஒரு சேஞ்ச் நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. சரி, அது சேஞ்சாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சேஞ்ச் இல்லாமல் இது பின்னாடி போயிடுச்சுன்னா, இப்போ இன்றைக்கி பியூஸ் கேரியர் காணோம், நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மரே காணோம், கேபிள் காணோம், எங்கே போய் நிற்கும்? அப்போ எப்போ கரண்ட்டு? இப்போ நிம்மதியாக பார்த்து தூங்க கூட முடியாதா? ஆல்ரெடி மேட்டூரில் தண்ணி கம்மியாக இருக்குது. மேட்டூரில் நல்ல வேலை மத்திய அரசு 1000 கோடி ஏதோ பணம் கொடுத்துச்சு போல். செந்தில் வேலை இது இவர் செங்கோட்டையன் ஐயா சொல்லியிருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பில், நிவாரண நிதி. நல்ல வேலை பெரிய மழையோ இல்லை பெரிய புயலோ வராமல் இருந்தால் தப்பித்தோம். இன்றைக்கி ஈபி இருக்கிற நிலைமைக்கு எதனா புயல் கீழே நிவர் மாதிரி இல்லை எதாவது வர்தா மாதிரி கஜா மாதிரி எதனா ஒன்று அடிச்சதுன்னா, சூப்பர் சைக்கிள் ஒன்று அடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 3-4 மாவட்டம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இவங்களால ரெகுலர் பவர் சப்ளையே கொடுக்க முடியல. டிசாஸ்டர் வந்ததுன்னா அதனால் இயற்கையை பார்த்து எப்பா சாமி அப்படின்னு வேண்டிக்கணும். இயற்கை கிட்ட எங்களை இந்த நேரத்தில் சோதிச்சிடாது, எல்லாம் அப்ரெண்டிஸாக இருக்குது, ஒரு 6 மாதம் கிராஷ் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அது வரலாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அந்த வறட்சியோ வெள்ளமோ வரக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கணும். அவ்வளோதான், இயற்கையை வேண்டிக்கணும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.